எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God.
ஆராதிக்கிற எல்லா இடங்களிலும் அவருடைய நாமம் மகிமை அடையும்படியாக எல்லாரும் எங்களோடு இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனே, இந்த ஆராதனையின் மூலமாக அப்பா அவருடைய நாமம் மகிமை அடைவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். எல்லாம் நாம் எங்கெல்லாம் இணைந்து தேவனை ஆராதிக்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் வாசம் செய்கிறவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். இந்த நாளில் அவர் மகிமை அடையும்படியாக சங்கீதக்காரர் சொல்கிறது போல சங்கீதம் 149 வசனம் 1 நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. தேவன் ஏதோ ஒரு கட்டிடத்தில் அவர் வாசம் செய்கிறவர் அல்ல. இன்றைக்கு உண்மையாக அவரை
ஆராதிக்கிற உங்கள் இருதயம், உங்களுடைய சரீரம் தான் இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் உங்களுடைய ஆலயத்தில் நீங்க எழும்பி இன்றைக்கு தேவாதி தேவனை துதிக்கும்படியாக, துதியில் வாசம் செய்கிறவரை தூயவரை உயர்த்தும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் அவருக்குரிய உண்மை உள்ள ஆராதனை ஏறெடுக்கும்படியாக நம்மை அர்ப்பணித்த ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரே மகிமைப்படுத்துவதாக, உமக்கு கனத்தை செலுத்துவதாக மாறுவதாக. எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடலை கரங்களை தட்டி பாடுவோமா? தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. உயிருள்ள நாட்கள் எல்லாம் அப்பா உம்முடைய புகழை நான் பாடுவேன் என்று எல்லாரும் இணைந்து இருக்கிற இடங்களில் எல்லா கரங்களை தட்டி நாம் எல்லாரும் தேவாதி தேவனை இந்த நாளில் அவருடைய துதி விளங்கும்படியாக கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் இணைந்து நாங்கள் யாரை பாடுவோம் என்று எல்லாரும் அவருடைய புகழை பாடுவோம். நம்முடைய பாவங்கள், நம்ம நோய்கள் எல்லாம் நீக்கினவர். இந்த நாளிலும் நம்முடைய பாவத்தின் நோய்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர். இந்த நாளிலும் அவைகள் யாவையும் நீக்கும்படியாக அவருடைய தூய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக எல்லாரும் இந்த ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவி என் பாவ நோய் நீக்கிடுமே. பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவி என் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாடு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அப்பா எனக்கு வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, நான் உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய புகழை பாடும்படியாக, உம்முடைய மகிமையை சொல்லும்படியாக. எஸ் லார்ட். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய துயரங்கள் எல்லாவற்றையும் நமக்காக இந்த பாரினில் அவர் அடைந்தார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் நாம் சுமக்க வேண்டிய எல்லா துன்பங்களையும் அவர் சுமந்ததினால் இன்றைக்கு சொல்லுவோமாப்பா, எல்லா துன்பங்களையும் சுமக்கக்கூடிய பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய உன்னத பலன் எங்களை நிரப்புவதாக. எல்லாரும் நான் இந்த ஒரு ஜெபமாக. எஸ் லார்ட்.
ஆயத்தம் செய்தவர் நம்மை அழைத்து செல்லும்படியாக அவர் மீண்டுமாக வேகமாக வருகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய வருகையின் காரியங்கள் இன்றைக்கு மிகவும் சமீபமா இருக்கு. ஆக எல்லாரும் சொல்லுங்க, அப்பா நானும் உம்மோடு வரும்படியாக ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே உம்மை சந்திக்கும்படியாக. ஹல்லேலூயா. பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? பாடுவேன் தூயாதி. ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். உமது புகழை நான் பாடுவேன். எனக்காய் ஜீவன் விட்டவரே. ஹல்லேலூயா. என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த பாடுவோமா? எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. சொல்லுங்க. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாரும் சேர்ந்து இயேசு போதுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் நான் இது சொல்லுவோம். ஆமென். எனக்கு நீங்க போதும் அப்பா. எல்லா நாளிலும் எல்லா நிலையிலும் எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். நல்ல விசுவாசத்தோடு பாடலாமா? எவ்வளவுதான் சோதனை, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாம அப்பா நாங்க முன் செல்லும்படியாக ஆண்டவரே இந்த உலகமும் இந்த உலகத்தின் காரியமும் எங்களை மயக்கினாலும் அப்பா எதை கண்டு நாங்கள் மயங்காதபடிக்கு முன்னேறும்படியாக ஹல்லேலூயா அந்த பலன் எங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். முன்னேறவே இயேசு போதுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் நான் இன்னொரு அறிக்கையாக ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு இயேசு போதும் என்று எல்லாரும் தைரியமா சொல்லுவோமா? எஸ் லார்ட். என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. இந்த வாரத்தின் இந்த மாதத்தின் இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும் புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீர் நம் ஆத்துமாவை அவர் தேற்றுவார். ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கள் எல்லாம் நம்மை சேதமின்றி காக்கிற தேவனை எல்லா மனதார கரங்களை தட்டி உயர்த்துவோமா? எஸ் ஜீசஸ். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். ஆமன்
விசுவாசத்தின் பாடல் இது. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை தேவனுக்கு முன்பதாக தைரியமாக அறிக்கை செய்கிற அந்த பாடல். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம் இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம எதிர்க்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை. நமக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடந்தாலும் நாம் எதற்கும் பயப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே நம்மோடு இருக்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர், யாவையும் ஜெயித்தவர், சோதனைகளை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது அதே பலனை, அதே வெற்றியை அவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலும் அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நம்பும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு நிமிடம் உங்கள் இருதயத்து மேல கையை வச்சு ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் இந்த பாடல் சொல்கிறது போல நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் அப்பா. சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே, யார் எங்களை கைவிட்டாலும், நாங்க நம்பினவங்களா எங்களை கைவிட்டாலும், நாங்க நம்பின வேலை எங்களை கைவிட்டாலும், இந்த நாளிலே ஆண்டவரே நீங்க கைவிடாத தேவனாக எங்களோடு இருக்கிறீங்களப்பா. அது எங்களுக்கு போதும் அப்பா. நீங்க போதும் அப்பா. You're all enough. You're all sufficient, Jesus. Let's give all blessing, honor, glory and power. Let it be unto the Ancient of Days. Come on, let's give him the glory. Let's bless his holy name. Hallelujah. Join with us in worshiping the Ancient of Days. Hallelujah. Let's put our hands together. Blessing and honor, glory and power into the Ancient of Days. From every nation, all of creation, bow before the Ancient of Days.
எல்லா தேசமும் சகல சிருஷ்டியும் இந்த வேளையில தேவனை பணிகிற இந்த வேளையில நாமும் இணைந்து சகல நாமும் போற்றும் தேவாதி தேவனுடைய நாமத்திற்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் இந்த வேளையில முழங்கும்படியாக எல்லாரும் இணைந்து அவரை உயர்த்திடுவோமா? எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. துதி மகிமை கனம் வல்லமை ஆராதி தேவனுக்கே, எல்லா தேசமும் சர்வ சிருஷ்டியும் தேவனை பணிந்திடுமே. எல்லாரும் சேர்ந்து துதி மகிமை கனம் வல்லமை ஆராதி தேவனுக்கே, எல்லா தேசமும் சர்வ சிருஷ்டியும் தேவனை பணிந்திடுமே. சகல நாமும் போற்றும் தேவ மகிமை முழங்கால்கள் முடங்கிடும் அவர் முன்னே என்றுமே உயர்ந்திடுவீர். என் தேவாவும் ராஜ்யம் அழியாததே அநாதி தேவா. எல்லாரும் இணைந்து அழியாத ராஜ்யத்தை உடையவர். ஹல்லேலூயா. அவர் ராஜ்யம் என்றென்றும் நிற்கும். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, அந்த ராஜ்யத்தின் அங்கத்தினராக இருக்கிற எல்லாரும் இணைந்து இந்த நாளிலே நம் ராஜாவை உயர்த்தும்படியாக, அவரை பணிந்து கொள்ளும்படியாக எல்லாரும் இணைந்து சொல்வோமா? துதி மகிமை கனம் வல்லமை ஆராதி தேவனுக்கே. ஹல்லேலூயா. எல்லா தேசமும் சர்வ சிருஷ்டியும் தேவனை பணிந்திடுமே. சேர்ந்து பாடுவோம் துதி மகிமை கனம் வல்லமை ஆராதி தேவனுக்கே. எல்லா தேசமும் சகல சிருஷ்டியும் தேவனை பணிந்திடுமே. சகல நாமும் போற்றும் தேவ மகிமை முழங்கால்கள் முடங்கிடும் அவர் முன்னே என்றுமே. என் தேவாவும் ராஜ்யம் அழியாததே அநாதி தேவா. எல்லாரும் இந்த ஹல்லேலூயா. அவர் ராஜ்யம் இந்த நாளிலும் பூமி எங்கும் ஆளும். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் அது ஒரு நாளும் அழிந்து போகாது. அந்த ராஜ்யத்தினையாக வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தின் ராஜபாரியம் உடையவர். அவருக்கு எல்லா மகிமை எல்லா துதி உண்டாகும்படியாக எல்லாரும் இந்த வேளையில அந்த ராஜ்யத்தின் துதியினாலே நிரம்புவோமா? எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? உம் ராஜ்யம் பூமி எங்கும் ஆளுமே. துதிகள் அநாதி தேவா. தேவன் உமக்கு இல்லையே. துதிகள் அநாதி தேவா. சகல நாமம் போற்றும் தேவ மகிமை முழங்கால்கள் முடங்கிடும் அவர் முன்னே என்றுமே உயர்ந்திடுவீர். என் தேவாவும் ராஜ்யம் அழியாததே அநாதி தேவா. One more time. Let's all praise the Lord. எல்லாரும் இணைந்து தேவாதி தேவனை இசைவாசிகளோடு இணைந்து with Martin on the drums, James on the bass, Jordan on the acoustic guitar, and we have Joshua on the lead guitar, and then Stephen on the keys, Pastor Fernandez on the keys. Let's all put our hands and worship the Lord. எல்லாரும் இணைந்து தேவனை உயர்த்துவோமா? எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. சகல நாமும் போற்றும் தேவ மகிமை முழங்கால்கள் முடங்கிடும்
what a privilege it is to worship the Lord, to worship the Savior of a kingdom. நீங்களும் நானும் இந்த நாளிலே எவ்வளவு பாக்கியம் உடையவர்கள். நாம் ஏதோ ஒரு அழிந்து போகிற ராஜ்யத்தை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. இன்றைக்கு இருந்து நாளைக்கு மறைந்து போகிற ஒரு ராஜ்யத்தின் பிள்ளைகள் நாம் அல்ல. நாம் எல்லாரும் அசைவில்லாத ராஜ்யம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்துக்கு முடியவே இல்லை. அந்த ராஜ்யத்தின் ஆண்டவர், அந்த ராஜ்யத்தின் தேவன், அவர் சாகாமை உடையவர். அவர் நித்தியமாகவே அவரே ஆண்டவர், அவரே கர்த்தர் என்று நாம் எல்லாரும் இந்த வேளையில அவரை ராஜாவாக உயர்த்தும்படியாக let's all proclaim that he is the Lord and that he is our Savior. He is Lord, he is Lord, he has risen from the dead and he is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. Everyone together. He is Lord, oh, he is Lord. He has risen from the dead and he is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. He is Lord, he is Lord. He has risen from the dead and he is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. He is Lord, he is Lord.
அந்த இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரை அவரே ராஜா, அவரே ஆண்டவர், அவரே வைத்தியர். அந்த சிலுவையிலே யாவையும் நமக்காக செய்து முடித்தவர். இந்த நாளிலும் யாவையும் செய்து முடித்து எல்லாவற்றின் மேலே இன்றைக்கு அவர் ஆண்டவராக, அதிபதியாக இந்த நாளிலே அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதே தேவனை தேவனாக கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா வியாதிக்கும் ஒரே தீர்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமமாகவே அவருக்கு முன்பதாக இந்த வேலை நாம் எல்லாரும் பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் இருக்கிற ரட்சிப்பை, உம்முடைய நாமத்தில் இருக்கிற சுகத்தை, உம்முடைய நாமத்தில் இருக்கிற மீட்பை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அப்பா, நீரே ஆண்டவர், நீரே வைத்தியர், நீரே ரட்சகர். சொல்லுங்க எல்லாரும் வாயில திறந்தப்பா, you are my savior. Lord, you are my redeemer. You are the Lord of my life, Jesus. I give my life to you. I surrender my life to you. என் முழு ஆவியை, என் முழு ஆத்மாவை, என் முழு சரீரத்தை உமக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்பா. அன்பர்களே, கர்த்தருடைய சபை 35 ஆண்டுகளை முடித்துவிட்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி 36வது ஆண்டுக்குள் நுழைகிறது. Dearly beloved, the Lord's assembly, having completed its 35 years of service, now we are entering into the 36th year of ministry. அதை முன்னிட்டு நவம்பர் மாதம் 23, 24, 25 ஆகிய 3 தினங்கள் ஒரு சிறப்பான ஆராதனை ஏற்பாடு செய்திருக்கிறோம். For our anniversary celebration, we have special meetings organized for November 23rd, 24th and 25th. ஞாயிறு மாலை, திங்கள் மாலை, செவ்வாய் மாலை ஆக 3 தினங்கள் மாலையிலும் கனத்துக்குரிய தெய்வ மனிதன் சுவிசேஷகர் ரவி ஆபிரகாம் அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறார்கள். On Sunday the 23rd evening and also on 24th evening, 25th evening, we have a respected evangelist Dr. Ravi Abraham coming and sharing the word of the Lord among us. ஜெபியுங்கள், கூடுமானால் இக்கூடுகையில் பங்கு பெற்று தெய்வ தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Please do pray for these meetings and if possible do attend and receive a touch of the Lord. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். To know more about these meetings, you can do contact us. நன்றி. Thank you. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அநேகர் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பங்களில் ஆண்டவருடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாமல் பல விதத்திலும் சத்ரு அவர்களை எதிர்த்து கொண்டே இருக்கிறான். ஆகவே இன்றைக்கு நாம் உங்கள் அழைப்புக்கு எதிரான சத்ருவை தாக்குவது, அந்த ஜெபத்தை தான் நாம் அறிக்கை செய்ய போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து இதை கவனித்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில் தேவனுடைய அழைப்பை இந்த மாதத்தில் முழுமையாக நிறைவேற்றுவார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த ஜெப அறிக்கைகளை நாம் ஏறெடுப்பதின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், ஊழியத்தில் முன்னேறி செல்ல முடியாத ஒரு நிலை, சத்துரு சாத்தானுடைய குழு ஊழியங்களில் இடைப்பட்டு கொண்டே இருப்பது.
ஊழிய வாழ்க்கையில் தோல்விகள், குழப்பங்கள், பிரிவினைகளால் தாக்கப்பட்டு கொண்டே இருப்பது. அற்புதங்கள், அதிசயங்கள் முழுமையாக ஊழியங்களில் தவிர்க்கப்பட்டு கொண்டிருப்பது. தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதன் மீது கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஆவிக்குரிய ஆயுதத்தை கூர்மையாக்க விரும்புவது. ஆகவே நமக்கு எதிராக இருக்கிற, நம்முடைய அழைப்புக்கு எதிராக இருக்கிற எதிராளியை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. நாம் போராட்ட ஜெபம் செய்ய ஆரம்பிக்கும்போது அவனை தடுத்து நிறுத்தலாம், தொடர்ந்து நம்மை விடுவித்து கொள்ளலாம், தொடர்ந்து தேவன் அழைத்த அழைப்பில் முன்னேறி செல்லலாம். 2 தீமோத்தேயு 4:5. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நிருபங்களில் அடிக்கடி தங்கள் ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அவர் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கொலோசியர் 4:17. கொலோசியர் 4:17. அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். முதலாவது இதற்கு திறவுகோல் என்ன? கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:41 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், உறங்க இளைப்பாற நேரமில்லை, விழிப்பாயிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகைத்தேடி சுற்றி திரிகிறான். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சாத்தான் கால் வைக்க எந்த பகுதியிலும் இடமளிக்கவில்லை என்ற உறுதி நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேனா என்பதை தினந்தோறும் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். 2வது திறவுகோல், நெருக்கங்களை சகித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய அழைப்பில் பலவிதமான உபத்திரவங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார், யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உபத்திரவம், நெருக்கத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வாக்குத்தத்தம். யாக்கோபு 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. 3வது திறவுக்குள், சுவிசேஷ வேலையை செய்ய வேண்டும். எதையெல்லாம் செய்யும்படி ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தாரோ அதை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் கிரியை செய்கிறோம் என்பதில் உறுதியாயிருக்க வேண்டும். ஒருவேளை சுவிசேஷகர்களாக இல்லாமல் இருக்கலாம், போதிக்கிறவர்களாக,
பாடுகிறவர்களாக, சபை கட்டுகிறவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்களும் நானும் அதில் கண்டிப்பாக வேலை செய்துத்தான் ஆக வேண்டும். உலக பிரகாரமான வேலையை விட நாம் தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் மிகவும் கவனம் உடையவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அதை தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் இருந்து 51ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்ட உவமையில் அநீதி உள்ள ஊழியக்காரரை குறித்து நாம் பார்க்கிறோம். தங்களுடைய அழைப்பை நிறைவேற்றாத கவனக்குறைவான மனிதர்கள் எப்படி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் தள்ளப்படுவார்கள் என்பதை அந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 திறவுகோல்களை முக்கியமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்து நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுடைய வல்லமையினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரித்து நம்முடைய அழைப்புக்கு எதிரான சத்துருவை நாம் தாக்கும்போது கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம், நாம் முன்னேறி செல்வோம். அறிக்கைகளை இப்பொழுது நாம் ஏறெடுக்கப் போகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் சொல்லுவோம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த அறிக்கைகளை சொல்லுங்கள். உங்களுக்காக சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களை கொண்டு கர்த்தர் எதை செய்ய வேண்டுமோ, உங்கள் குடும்பங்களை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக கர்த்தர் இந்த மாதத்திலும் முழுமையாக நிறைவேற்றுவார். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக உள்ள, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக உள்ள ஒவ்வொரு தீய ஆவி பூட்டு, சங்கிலி சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக உள்ள, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக உள்ள ஒவ்வொரு தீய ஆவி பூட்டு, சங்கிலி சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக உள்ள, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக உள்ள ஒவ்வொரு தீய ஆவி பூட்டு, சங்கிலி சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரியவைகளை கேட்காத, பார்க்காத ஒவ்வொரு ஆவியையும் நான் கடிந்து கொள்ளுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரியவைகளை கேட்காத, பார்க்காத ஒவ்வொரு ஆவியையும் நான் கடிந்து கொள்ளுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரியவைகளை கேட்காத, பார்க்காத ஒவ்வொரு ஆவியையும் நான் கடிந்து கொள்ளுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, என் சத்துரு, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சத்துரு என்னை குறித்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து சொல்லும் ஒவ்வொரு பொய்யிலிருந்தும் என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, என் சத்துரு, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சத்துரு என்னை குறித்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து சொல்லும் ஒவ்வொரு பொய்யிலிருந்தும் என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, என் சத்துரு, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சத்துரு என்னை குறித்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து சொல்லும் ஒவ்வொரு பொய்யிலிருந்தும் என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, சாத்தானை எதிர்க்கக்கூடிய வல்லமையினால் என்னை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்போம், நிரப்போம், நிரப்போம். அப்பொழுது சாத்தான் என்னை விட்டு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை விட்டு ஓடியே போவான், ஓடியே போவான், ஓடியே போவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, சாத்தானை எதிர்க்கக்கூடிய வல்லமையினால் என்னை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்போம், நிரப்போம், நிரப்போம். அப்பொழுது சாத்தான் என்னை விட்டு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை விட்டு ஓடியே போவான், ஓடியே போவான், ஓடியே போவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, சாத்தானை எதிர்க்கக்கூடிய வல்லமையினால் என்னை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்போம், நிரப்போம், நிரப்போம். அப்பொழுது சாத்தான் என்னை விட்டு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை விட்டு ஓடியே போவான், ஓடியே போவான், ஓடியே போவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரியவைகளை
கேட்க பார்க்க முடியாமல் பின்னாக செயல்படும் பலத்த அரணை நான் செயலிழக்கச் செய்து கட்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரியவைகளை கேட்க பார்க்க முடியாமல் பின்னாக செயல்படும் பலத்த அரணை நான் செயலிழக்கச் செய்து கட்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரியவைகளை கேட்க பார்க்க முடியாமல் பின்னாக செயல்படும் பலத்த அரணை நான் செயலிழக்கச் செய்து கட்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய கண்கள், காதுகளை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்கள், காதுகளை நான் அபிஷேகம் செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆமென். என்னுடைய கண்கள், காதுகளை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்கள், காதுகளை நான் அபிஷேகம் செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆமென். என்னுடைய கண்கள், காதுகளை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்கள், காதுகளை நான் அபிஷேகம் செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆமென். தேவனுடைய அறிக்கையை மாத்திரம் நம்ப நான், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் தெரிந்து கொள்வோம். வேறு எதையும் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனுடைய அறிக்கையை மாத்திரம் நம்ப நான், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் தெரிந்து கொள்வோம். வேறு எதையும் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனுடைய அறிக்கையை மாத்திரம் நம்ப நான், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் தெரிந்து கொள்வோம். வேறு எதையும் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி, என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தடைகளை உருக செய்யட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தடைகளை உருக செய்யட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தடைகளை உருக செய்யட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்கள், காதுகளை மீட்டுவிடும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்கள் காதுகளை மீட்டுவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்கள் காதுகளை மீட்டுவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, அற்புதமான பரலோக காரியங்களை என்னுடைய கண்கள் காண, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களும் காண, காதுகள் கேட்க அபிஷேகியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, அற்புதமான பரலோக காரியங்களை என்னுடைய கண்கள் காண, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களும் காண, காதுகள் கேட்க அபிஷேகியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, அற்புதமான பரலோக காரியங்களை என்னுடைய கண்கள் காண, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களும் காண, காதுகள் கேட்க அபிஷேகியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பெருமையை நொறுக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பெருமையை நொறுக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பெருமையை நொறுக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, இடைவிடாமல் ஜெபிக்க என்னை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, இடைவிடாமல் ஜெபிக்க என்னை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, இடைவிடாமல் ஜெபிக்க என்னை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நீங்கள் ஏறெடுத்த இந்த ஜெப அறிக்கைகளின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்த
உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்ட அந்த நிலையில் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நீங்கள் நிலைத்திருக்க, உங்கள் குடும்பங்கள் நிலைத்திருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமென். God bless you. Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் பாராட்டிய இரக்கத்திற்காக கர்த்தருக்கு நன்றி. தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான நம் அனைவரின் உள்ளத்தை கவர்ந்த ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கும் நன்றி நவழ்கிறேன். ஆராதனையை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. சபை கூடி வருதலை விட்டுவிடாதீர்கள். இது தேவனுடைய அருள் திருவார்த்தை. எனவேதான் உங்களால் சபைக்கு செல்ல முடியாத இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படி கர்த்தருடைய சபை ஆராதனை உங்கள் இல்லம் தேடி வருவதற்கு தேவன் பாராட்டிய இரக்கத்திற்கு நன்றி. அன்பானவர்களே, இதுவரை நாம் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்தோம். அடுத்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக வழக்கமாக நாம் நமது இயேசு ஊழியங்கள் ஏஞ்சல் டிவியினுடைய தேவைகளுக்காக ஒரு காணிக்கை அனுப்புவது வழக்கம். எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு காணிக்கையை எடுத்து நமது இயேசு ஊழியங்களுக்கு அனுப்புவோம். அது எங்களுடைய வழக்கம். அதே போல் கர்த்தருடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் எந்த நேரத்திலும் எப்பொழுது வேண்டுமானாலும் இயேசு ஊழியங்கள் ஏஞ்சல் டிவிக்கு அனுப்பலாம் என்பது நாங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அனுமதி. இப்பொழுது நீங்களும் கூட இயேசு ஊழியங்களின் கட்டட நிதி, அதுதான் மிக அவசியமாய் தேவைப்படுகிறது. எப்படியாகிலும் சீக்கிரமாக அந்த கட்டட வேலைகள் முடிந்துவிட வேண்டும் என்பதற்கு தீவிர முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார் கனத்துக்குரிய ஐயா. அதிவிரைவில் அந்த வேலைகள் முடிவுக்கு வந்துவிடும். என்றாலும் இந்த முடியும் தருவாயில் ஏராளமான தேவைகள் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஆகவே நீங்கள் பலரும் மனமுவந்து இதுவரை தாராளமாய் ஏராளமாய் அனுப்பியிருக்கிறீர்கள். அடுத்து இன்னும் ஒரு சுற்று கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி அந்த வேலைகள் நன்றாய் முடிவு பெறுவதற்கு உங்கள் காணிக்கைகளாலே, கட்டட நிதிகளாலே தாங்குங்கள். ஒரு சின்ன பிரார்த்தனை செய்கிறேன். பரலோக தந்தையே, உமது அடியானுக்கு நீர் தந்த தரிசனத்தின்படியாக கடைசி மனிதனும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகிவிட வேண்டும் என்று பெருமுயற்சியோடு உமது ஊழியக்காரர் உழைத்து கொண்டிருக்கும் பொழுது அவரோடு எங்களுடைய கரங்களை நீட்டுவது எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். ஆகவே இப்பொழுதும் உமது பிள்ளைகள் இயேசு ஊழியங்களின் தலைமை இடத்திற்காக கட்டப்படுகிற கட்டட பணிக்காக அனுப்புகிற நன்கொடைகளை, காணிக்கைகளை கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு 100 மடங்கு திரும்பித்தாரும். எந்த நிலையில் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பது உமக்குத்தான் தெரியும். சிலர் இல்லாமையில் இருந்தும், சிலர் தங்களுக்கு உள்ளதிலிருந்தும் அதுதான் அவர்களுக்கு கடைசி என்ற நிலையிலும் கூட அனுப்பிவிடுகிறார்கள். அந்த சாரிபாத் ஒரு விதவையைப் போல மனமுவந்து கொடுக்கிற உமது பிள்ளைகளை கனப்படுத்தும், ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன் பிதாவே, ஆமென். அன்பர்களே, இதோ ஒரு பாடல். திரையில் வரும் விவரங்கள் அறிந்து பொறுமையாக உங்கள் நன்கொடைகள், காணிக்கைகளை கட்டட நிதிக்காக நீங்கள் அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு
பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எடுத்து உரைக்கிறதில் நான் புல்லாங்கிருதம் அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் முதல் முறை திரளாய் ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். ஒரு கணக்கில் 5000 புருஷர்கள் அங்கே அருள்நாதர் இயேசு ஒரு அற்புதத்தை செய்து 5 அப்பம் 2 மீன்களை கொடுத்ததில் இருந்து அறிகிறோம். வெறும் புருஷர்கள் 5000 என்றால் அவர்கள் திருமணம் முடித்தவர்கள் ஆயிற்றே. அங்கே சகோதரிகள், அவர்களது பிள்ளைகள் என்று ஒரு பெரும் திரள் என்று சொல்லுகிறார்கள். அந்த மலை பிரசங்கத்தின் போது பல காரியங்களை கர்த்தராகிய இயேசு அளவலாவிக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் கேட்க 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 அவர்களுக்கு மகா இன்பம், மகா சந்தோஷம். பசியை கூட மறந்துட்டாங்க. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார் என்ற வார்த்தைகளுக்கு இணங்க அவர் வாயவே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. சமீபத்தில் எங்கள் திருச்சபையில் நடந்த ஒரு ஆராதனைக்கு கத்தோலிக்க குடும்பத்தினர் கணவன் மனைவியாக ரொம்ப கண்ணியமானவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்திருந்தார்கள். அதில் அந்த அம்மையார் கூட்டம் முடிந்தவுடனே என்னிடத்தில் வந்து பேசினார்கள். ஐயா, இந்த ஆராதனையிலே மெய் மறந்து அமர்ந்திருந்தோம். வொர்ஷிப் நடக்கும்போது, இசை வாசிக்கும் பொழுது பரலோகமே இங்கே இறங்கினது போல் இருந்தது. அதற்கு பின்பு தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தேன். என்னால் அப்படி இப்படி திரும்ப முடியவில்லை. அவ்வளவு இன்பமாயிருந்தது. ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதாரண சிறு கூட்டத்தினர் பேசும் பொழுது, பாடும் பொழுதே அவ்வளவு இன்பம் இருக்குமே. ஆனால் சர்வ வல்லமை உள்ளவருடைய ஏக புதல்வன் இயேசு கிறிஸ்து பேசுகிறார் என்றால் எப்படி இருந்திருக்கும்? அப்பொழுது அருள்நாதர் இயேசு பல காரியங்களை சொல்றார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவருடையது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வரும் பொழுது ஒரு சுருக்கமான முறையில் எப்படி ஆண்டவரிடமிருந்து, நம்மை படைத்த சர்வ வல்லவர் அவரிடமிருந்து பதில் பெற முடியும் என்பதற்கு ஒரு அழகிய 3 வார்த்தைகளிலே முழுவதையும் அடக்கி சொல்லி கொடுக்கிறார். வள 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 வளன்னு நம்ம சொல்கிறது ஒரு பக்கம் இருக்க, எவ்வளவு தான் பேசினாலும் ஏதோ 1-2 வார்த்தைகள் தான் மக்கள் மனதில் போய் தங்கி விடுகிறது. என்னென்னமோ பேசு, 1 மணி நேரம் பேசு, 2 மணி நேரம் பேசு, ஆனாலும் இது 1-2 வார்த்தைகள் மக்கள் உள்ளத்தை கவர்ந்து விடுகிறது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சுருக்கமான, அதே நேரத்தில் பெருக்கமான, ஒரு உருக்கமான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் வாசிக்கட்டுமா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அழகான வார்த்தைகள் பாருங்களேன். ரொம்ப லகுவாக எல்லாரும் எப்பொழுதும் நினைவில் கொள்ளலாம். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், அவ்வளோதான். இதுதான் அந்த சுருக்கமான வார்த்தைகள். கேட்கிற யாராயிருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியுமா? தேடுகிறவர்கள் எப்படியும் கண்டுபிடிச்சிடுவாங்க. உன்னத பாட்டிலே சூலமித்தியால் தன் மணாளனை தேடிக்கொண்டிருக்கிறார். தேடி 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 அங்கும் இங்கும் ஓடி ஓடி கடைசியில் கண்டுபிடிச்சு விடுறா. தேடுனாக கண்டுபிடிச்சிட முடியும் என்பதை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்றார். யாரை தேடுகிறீர்கள்? அப்படித்தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது சீஷர்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, சில ஸ்திரீகள் அதிகாலை இருட்டோடு போகிறார்கள். அங்கே கல்லறையில் அவர் இல்லை. அப்பொழுது ஒரு குரல் கேட்கிறது, யாரை தேடுகிறீர்கள்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். எப்படியோ அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை முதலாக உயிர்த்தெழுந்த உடனே மரியாள் பார்த்து விடுகிறார்கள். தேடினால் கட்டாயம் கண்டுபிடிச்சிடலாம், இது இருக்கட்டும். ஆனால் என்னை இதில் ரொம்ப கவர்ந்தது, தட்டுங்கள் திறக்கப்படும்.
இன்றைக்கு மனிதன் எங்கேயோ போய் எதையோ தட்டிக்கிட்டு இருக்கான். அதை தட்டுறது, இதை தட்டுறது, இங்கே தட்டுறது, அங்கே தட்டுறது. கடைசியில் எந்த இடத்தில் யார் இருக்கிறார், யாரை சந்திக்க வேண்டும் என்பவரை தவிர மீதி எல்லா இடத்தையும் தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. திறந்து பார்க்குறவங்க திட்டு தான் விடுறாங்க. யாருங்க சாரி இருக்காரா, ஐயோ என்னங்க தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சரியான நம்பர், சரியான நிலையில் நீங்கள் போய் தட்டும் பொழுது உங்களுக்கு உரியவர்கள் திறப்பார்கள், உங்களை அன்போடு வரவேற்பார்கள். வாங்க வாங்க வாங்க. தெரியாத ஒரு கதவை போய் தட்டிட்டு அவங்க உங்களை முறைக்க, நீங்கள் அவங்கள பார்க்க, இது என்னடா இது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நிற்கிறவன். சரியான நபரிடத்தில் சரியாய் தட்டுனா திறக்கப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தட்டுறவங்களுக்கு திறப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்கிறார் தெரியுமா, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அவரும் தட்டுறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அப்படி சொல்றார். தட்டும் பொழுது திறக்கப்படுகிறது. அதுதான் அருளாளர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்லி வருகிறார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். கதவுகள் திறக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவருக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது மன்னன் பேதுருவை சிறைச்சாலையில் வச்சிட்டார். அவர் வச்சிருந்த அந்த இடம் காவல் பயங்கரமாக இருந்திருக்கு. சபையார் என்ன பண்ணுறது தெரியல. ஒன்று செஞ்சாங்க, நம்ம வாசித்தோம்ல, ஊக்கத்தோடு ஜெபம். ஜெபத்தால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. ஜெபம் எந்த அடைக்கப்பட்ட கதவையும் திறந்து விடும். ஸ்காட்லாந்து ராணி, அவங்கள பிளட்டி குயின் அப்படின்னு சொல்லுவாங்களாம், இரத்த வெறி பிடித்தவர். ஆனால் இளைஞனாகிய ஜான் நாட்ஸ் அவர் முழங்கால் போட்டார்னா ராணி அப்படியே நடுங்குவாங்களாம். படை வீரர்களுக்கு அஞ்சாதவர்கள், போருக்கு பயப்படாதவர்கள், இரத்த வெறி கொண்டவர்கள். ஆனால் இளைஞனாகிய தேவ மகன் ஜான் நாட்ஸ் முட்டி போட்டார்னா ஐ ட்ரம்பிள் பிஃபோர் ஹிம், அவருக்கு முன்னால் நடுங்குகிறேன். ஜெபத்தில் அத்தனை வலிமை உண்டு. எந்த கதவையும் அது திறந்துடும். எப்பேற்பட்ட நிலையில் என்ன இதுக்கு மேலே முடியாது என்று அடைத்து வைத்திருந்தாலும் கதவுகள் திறந்துடும். இந்த பேதுருவுடைய நிலை பாருங்கள், மிக கொடூரமான ஒரு நிலையில் தான் அவர் காக்கப்பட்டிருக்கிறார். ஏரோது அவரை வெளியே கொண்டுறணும்னு சொல்லி ஒரு நாள் கொலை பண்ணணுன்ற ஒரு திட்டம்லாம் போட்டுருக்கிறார். அதை அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவரை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவரை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவரை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஏரோது அவரை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். பேதுரு 2 சங்கிலினால் கட்டப்பட்டு 2 சேவர்களுக்கு நடுவிலே காவற்காரர் கதவுக்கு முன்னிலையிலே காவல் காத்து, என்ன ஒரு வலுவான பூட்டு பாருங்கள். இதை எப்படி திறக்க முடியும்? ஆனால் சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நடந்த காரியம் என்ன என்பதை அறிய வேண்டுமே. ஆனால் நாம் ஒரு சில வசனங்களை பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில் இப்படி வாசிக்கிறோம்.
அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவர் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவரை எழுப்பினார். உடனே சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து விழுந்தது. சபையாருடைய ஜெபம் பேதுரு இருந்த இடத்திற்கு பரலோக தேவ தூதரை அனுப்பிவிட்டது. அந்த அறையில் இப்பொழுது என்னென்ன நடக்குது பாருங்களேன். முதலாவதாக தூதன் வந்து நிற்கிறாரு. அந்த வெளிச்சம், பூமியானது ஒழுங்கின்மையாயிருந்தது. முதலாவதாக ஆண்டவராகிய தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது. இருளை போக்குவதற்கு, தேவ அருளை பெறுவதற்கு வெளிச்சம்தான். நம்முடைய தேவன் ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒளியாக இருக்கிறவர். ஒளி வந்தால் இருள் தானாய் ஓடிவிடும். ஆகவே வெளிச்சம் அந்த அறையில் பிரகாசிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இருள் உங்களை கவ்விக்கொண்டிருக்குமே, ஆனால் ஜெபம் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும். வெளிச்சம் வந்துவிட்டால் இருள் போயிடும். கும் இருட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிறு மெழுகுவர்த்தியை கொளுத்திட்டா தைரியம் வந்துடும். இல்லைனா ஒருவர் இருளில் தடவி கொண்டிருப்பார்கள். 10 வாதைகளிலே ஒரு வாதை இருள். அந்த இருள் எகிப்தை கவ்விய பொழுது திக்குமுக்காடினார்கள். முதலாவது கதவு திறக்கிறதுக்கு வெளிச்சம் வேணும். பூட்டு இருந்தால் கூட அந்த பூட்டு திறக்கிறதுக்கு சாவியை, அந்த பூட்டு எங்கே இருக்குன்னு தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே வெடிச்சிடும். அதற்கும் வெளிச்சம் தேவையாக இருக்குது. கதவு திறக்கப்பட முதலாவதாக வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்து அடுத்து நடந்தது என்ன? அங்கே சங்கிலிகள் கீழே விழுந்தது. கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலிகள் இப்பொழுது கீழே விழுகிறது. தேவ தூதன் வந்து நிற்கிறார். எந்த ஒரு இடத்திற்கும், யாரும் செல்ல முடியாத இடங்களுக்குள் தேவ தூதன் கடந்து போய் விடுவார். அவரால் முடியாது ஒன்றும் இல்லை. டிரான்ஸ்லேட், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கூட இந்த காலத்திலேயும் தேவன் தம்முடைய தேவ மனிதர்களை கொண்டு போகிறார். அன்றைக்கு ஆகாபின் ரதத்திற்கு முன்பு எலியா ஓடியது போல பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு. அதுபோல தூதர்களால் எவ்விடத்திற்குள்ளும் கடந்து செல்ல முடியும். தூதர் வந்து நின்றார். வெளிச்சம் அங்கு பிரவாகித்தது. வெளிச்சம் வந்த மாத்திரத்திலே கைகளில் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் கீழே விழுந்தன. அவ்வளவுதான். அடுத்து என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 12:10. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவரை விட்டு போய்விட்டார். பாருங்கள், ஜெபத்தின் வலிமையை பாருங்கள். தானாய் கதவு திறவுண்டது. அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் காவல், 2ஆம் காவல். அதெல்லாம் கடந்துட்டு இருப்பு கதவண்டையிலே வந்து நிற்கிறாங்க. அதெல்லாம் என்ன சாதாரணமாக இருந்திருக்குமா? நம்ம பார்க்குற கதவு மாதிரி வலிமையான அந்த கதவுகள். நம்ம ஊர்லேயே ஜெயில்களை நம்ம பார்க்குறோமே, எத்தனை அடி உயரத்துக்கு மதில் சுவர்கள், எவ்வளவு வலிமையான கதவுகள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், இருப்பு கதவண்டையில் வந்தபோது தானாய் திறக்குது. உங்கள் ஜெபம் எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் எவ்வளவு நிலையில் கட்டப்பட்டிருந்தாலும் தானாய் திறந்துவிடும். தானாய் திறந்துவிடும். ஒரு முறை எங்கள் சபையார் அதிகாலையில் ஒரு குடும்பம் எங்கள் கதவை தட்டினார்கள். வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப ஏர்லியாக இருந்தது. என்ன இந்த நேரத்தில் கதவை தட்டுகிறார்கள்? பார்த்தால் ஒரு ஆட்டோவில் ஒரு கட்டிலும் காலை வாலிபனை
ஒரு 3 பேருக்கு மேல் கெட்டியாக இறுக பற்றி கொண்டு இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லி கொண்டு நிற்கிறார்கள். கதவை திறந்தேன், வீட்டு கதவை திறந்தாள். அந்த குடும்பத்தார். என்ன என்றேன். ஐயா, எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாயா அந்த பையன், திடீரென்று அவனுக்குள் இருந்து ஒரு ஆவி கூச்சலிட்டது. எங்களால் அடக்க முடியவில்லை. எல்லாரையும் பிடித்து கீழே தள்ளுகிறான், வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்து உடைக்கிறான். அவனை பார்க்கும் பொழுதே அகோரமாய் இருக்கிறது, விகாரமாய் காட்சியளிக்கிறான். ஆகவே எங்களுக்கு என்ன செய்யறது தெரியலையா. அப்படியே கட்டி பிடிச்சி ஆட்டோவில் ஏற்றி கொண்டு வந்தோம். வர வழியில் அந்த ஆட்டோ டிரைவர் மேலே பாயிறான். அந்த மனுஷன் பயந்து நடுங்கி எடுக்க மாட்டாதபடி தடுமாறின போது, நீயும் இயேசு ரத்தம் சொல்லுப்பா, இயேசு ரத்தம் ஜெயன்னு சொல்லுப்பான்னு சொன்னோம். அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்தா அவரு நடுங்கிக்கிட்டு இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு இருந்தார். இறுதியாக நான் சொன்னேன், வாங்க சர்ச்சுக்குள்ளே போகலாம். பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தாங்க. அவன் அப்படியே மறண்டு பிடிச்சிக்கிட்டு கண்களெல்லாம் அப்படியே ஒரு கண்ணையும் பார்த்தா பயங்கரமாக அப்படியே விகாரமாக காட்சி அளித்தான். சபைக்குள் சென்றோம். அது ஒரு சின்ன கொட்டகை சபை, எங்களுடைய ஆரம்ப காலம். அவர்களுக்கு நடுவிலே அவர்களை தள்ளுவதற்கு எல்லா விதமான முயற்சிகளை பண்ணின போது நான் சொன்னேன், விட்டுடுங்க அந்த தம்பியை. ஐயா, விட்டா ஓடிடுவான், நாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம், ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு அதட்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அதாவது இப்படி சொன்னோம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் போடு முழங்கால். அவ்வளோதான். பொத்தனை கீழே விழுந்து நேர் முழங்கால் நின்னான். அப்போ தான் ஆட்டோ டிரைவர் இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயன்னு சொன்னவர் கொஞ்சம் அமைதியானார். இதையெல்லாம் அந்த காட்சிகளை பார்த்தார். அடுத்து நானும் பாஸ்டர் அம்மா 2 பேரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு வலிமையான பிரார்த்தனை ஏறெடுத்தோம். அந்த தம்பி பூரண விடுதலை பெற்றான். அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு என் கழுத்தை நெரிக்க வந்தான், இவங்களெல்லாம் அப்படி அட்டகாசம் பண்ணிட்டு வந்தான், இந்த ஐயாவும் அம்மாவும் என்னவோ ஜெபம் பண்ணாங்க, இப்படி அடங்கிட்டானே. ஜெபத்தின் வலிமை, ஜெபம் எதையும் சாதிக்கும். ஆனால் தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு அழகான ஜெப முறையை கற்றுக் கொடுத்தார். சீஷர்கள் தாம் ஜெப முறையை கற்றுக்கொள்ள அவர்களுக்கு இப்படி ஒரு அழகான ஜெபம், கேளுங்கப்பா, தேடுங்கப்பா, தட்டுங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், திறக்கும். பரமண்டலங்கிற எங்கள் பிதாவே, பரமண்டல ஜெபத்தை அழகாக சுருக்கமாய் கற்றுக் கொடுத்துட்டு போனாரே. எல்லாவற்றுக்கும் பரமனை பாருங்கள், பரலோகத்தை பாருங்கள், பரலோகத்தை தட்டுங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள், தானாய் அது திறக்கும். ஹல்லேலூயா. அடுத்து எது கதவு திறக்கும்னு பார்த்தா, துதியும் பாடலும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் 19 தொடங்கி 25 முடிய உள்ள வசனங்களிலே அங்கேயும் இதே போல அப்போஸ்தலர்களை வேதனைப்படுத்தி சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க. அவர்கள் சிறைச்சாலையிலே இருந்த பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். 25வது வசனத்தை மாத்திரம் நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 19லேருந்து 25 வரைக்கும் உள்ள வசனங்களை இந்த ஆராதனை முடிந்த பிறகு வேணுமானால் வாசித்துக் கொள்ளுங்க. இப்போ 25ஐ மட்டும் வாசிக்கிறோம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நடுராத்திரி பவுலையும் சீலாவையும் அடின்னு அடித்து கொண்டு போய் சிறைச்சாலையில் வச்சிடுறாங்க. என்னென்னா இவங்க நம்ம முறைமைக்கு ஒவ்வாத காரியங்களெல்லாம் பேசுகிறாங்க. நம்ம ஆதாயத்திற்கு தொழிலை வச்சுக்கிட்டு இருந்தோமே, அந்த தொழிலுக்கே இவங்க புள்ளி வச்சுட்டாங்க. அதனால் ரோமராகிய நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாததும் அனுசரிக்க முடியாதமான காரியங்களை இவங்க செய்கிறாங்கப்பா, அதனால் இவங்களை அடித்து உள்ளே தள்ளுங்கன்னு சொல்லி உள்ளே போட்டுறாங்க. இந்த தெய்வ மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்றதை தான் பார்த்தோம். அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை
துதித்து பாடினார்கள். அதனால தான் இன்றைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? நல்லா துதிக்கிறோம், நல்ல பாடல்களை பாடுகிறோம், தேவனை ஆராதனை செய்கிறோம். நடந்துச்சு என்ன? அடித்து தொழு மரத்தில் மாட்டியிருக்கிறாங்க, காலுங்கையும் பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. அது ஜெபத்தோடு துதி பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நடந்தது என்ன? 26ஆம் வசனம் அப்போஸ்தலர் 16 வாசிக்கிறோம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஜெபமும் பாடலும் துதியும் எப்படி தான் கட்டி வச்சிருந்தாலும், எந்த மரத்தில் மாட்டி வச்சிருந்தாலும், ஐயோ ஒன்றுமே முடியாதுங்க, அவ்வளோதான். உங்கள் ஜெபம், உங்கள் துதி பாடல் பரலோகத்தின் கதவு தட்டும். துதிக்க 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 துதிக்க, பாடி 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 கர்த்தரை போற்ற போற்ற, அது எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் அந்த பூமியை அதிர பண்ணிடுவார். இவங்க 2 பேரையும் விடுதலை செய்கிறதுக்கு கர்த்தர் பண்ணதை பாருங்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி அப்படியே உழுக்கிறார், குலுக்கிறார். உன் நிமித்தம் ஒரு முறை பவுல் பயணம் பண்ணுறாரு. அவரோடு பயணம் பண்ணுறவங்க 275 பேர். இந்த ஒரே ஒரு பவுல் நிமித்தம் அந்த கப்பல் சேதமடையாதபடி காப்பாற்றினாரே. யோசேப்பு நிமித்தம் எகிப்தை காப்பாற்றினாரே. யாக்கோபி நிமித்தம் லாபானின் குடும்பத்தாரை காப்பாற்றினாரே. உங்கள் நிமித்தம் என்ன வேணாலும் ஆண்டவர் செஞ்சிருவார். எப்போ? செபித்து பாடி துதிக்கும் பொழுது. அதனால தான் இடுக்கண் வருங்கால் நகுக. எவ்வளவு வேதனை வந்தாலும் பாடுங்க, பாடிக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க, செபத்தோடு இதையும் கூட சேர்த்து செய்யுங்க. அங்கே நடந்தது எல்லாம் அஸ்திபாரம் அசைஞ்சது, பூமி அப்படி உலுக்கி எடுத்தது, கதவுகள் எல்லாம் திறந்துருச்சு. எவ்வளோ பூட்டு பூட்டு வச்சுருப்பாங்க, எவ்வளோ பெரிய 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 பூட்டு தொங்கியிருக்கலாம், எவ்வளவு காவல் பலமாக இருந்திருக்கலாம். ஆனால் கதவுகள் திறக்கப்பட்டது. 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். எரிகோ அடைக்கப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் மக்கள் உள்ளே போக முடியாது. அப்படி தான் வேதம் சொல்கிறது. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படி பார்க்கிறோம். வாசிக்கலாமா? எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அடைக்கப்பட்டிருக்கிறது எரிகோ. ஒருத்தர் போக முடியாது, ஒருத்தர் வர முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய கோட்டை பாருங்க அது. ஆனால் கர்த்தர் சொல்றார் 2ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எப்படிங்க அது இவ்வளோ பெரியது? அந்த காலத்தில் எங்க புல்டோசரு, அந்த காலத்தில் எங்க ஆட்டோ பாம்பு. ஆனால் கர்த்தர் சொல்றார், எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இன்னும் காரியம் கைக்கூடி வரல. ஆனால் கர்த்தர் சொல்ற முறைகளை பாருங்களேன். எப்படி அதை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேணும்னா 3-4 ஆகிய வசனங்களில் பார்க்குறோம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். யுத்த புருஷராகி நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம்ப்பா. சுற்றி வாங்க, 6 நாளும் சுற்றி வாங்க, 7ஆவது நாள் 7 முறை சுற்றுங்க. ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊத வேண்டும். எக்காலம் ஊதணும். அந்த எக்காலத்தை எப்படி ஊதணுமா? 5ஆம் வசனத்தில், அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். அந்த கொம்புகளிலே நெடுந்துணியாக ஊதணும். ஷார்ட் அல்ல, அப்படி ஊதணும். கேட்பீங்க பாருங்க அந்த சவுண்ட்.
நெடுந்தொணியாக இடும்போது ஜனங்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். கல் எடுத்து அடிக்க வேண்டாம், இரும்பு எடுத்து அடிக்க வேண்டாம், தடி கொண்டு அடிக்க வேண்டாம். ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கிடவர்கள். போதும், எக்காலம் ஊதணும், ஆர்ப்பரிக்கணும், எல்லாம் இடிஞ்சு விடும், தானாக திறக்கும், ஜாலியாக போகலாம். அதுக்கு என்ன பெரிய கஷ்டமா? அங்கே எரிகோ அவ்வளவு வலிமையான மதில் சுவர்கள், கோட்டை சுவர்கள் கொண்டது. தானாய் திறந்தது, எல்லாம் உள்ள போனாங்க. எக்காலம் ஊத்திடுவோம், எரிகோவை பிடித்திடுவோம், கர்த்தரின் ஜனங்கள் நாம் ஆர்ப்பரிப்போம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, இப்போ உடனே எல்லா வீட்லையும் எக்காலம் இல்லை, இருந்தாலும் உங்கள் கையவே எக்காலம் போல் வச்சுக்கிட்டு ஊதுங்க, எக்காலத்தை ஊதுங்க. சூளை எதெல்லாம் பெருசு பெருசாக தடையாக நிற்குதோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் எக்காலத்தை ஊதும் பொழுதே, ஆண்டவருடைய சமூகத்தில் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கும் பொழுதே அவைகளெல்லாம் நடுங்கும். கிரீன்வே என்ற ஒரு தெய்வ மனிதன் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்த பொழுது அவருக்கு விரோதமாக இந்த பெரும் கூட்டத்தின் நடுவிலே ஒரு மந்திரவாதி மண்டை ஓடுகளை எல்லாம் மாட்டிட்டு, மிக கொடூரமானவன், அவன் நினைச்சா எது வேணா செஞ்சிருவான், அப்படிப்பட்டவன் இந்த தெய்வ மனிதன் கிரீன்வே ஐயாவை நோக்கி ஓடி வருகிறான். ஜனங்களெல்லாம் பயந்து நடுங்குகிறான். ஐயோ, இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த மேடையில் இருந்து அவன் அருகில் வந்த உடனே ஜீசஸ், அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அவர் கத்த, ஜனங்கள் ஆர்ப்பரிக்க, அந்த மந்திரவாதி அப்படியே வந்த வழியிலே ஒரே ஓட்டம் படித்து ஓடினா, அதோடு அவன் ஆளை காணும். ஊதுங்க, எக்காலத்தை ஊதுங்க, வேகமாய் உங்களுக்காக திறக்கப்படும். 4வது, கதவு திறக்கணுமா? சிம்பிள் வே. யோவான் 1ஆம் அதிகாரம் 45, 51 2 வசனங்களில் பார்க்குறோம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிலிப்பு நாத்தான்வேல்ன்ற ஒரு நல்ல மனுஷனை கூட்டிகிட்டு வர்றார். இயேசு அந்த நாத்தான்வேல் பற்றி அவருடைய சரித்திரத்தெல்லாம் சொல்லி முடிச்சு விட்றார். எப்பா, இது மட்டும் இல்லை, வானம் திறக்கிறது வரும் உனக்கு சொல்கிறார் பாருங்க. தெய்வதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவிடம் வந்துட்டாலே வானம் திறந்துருங்க. அதனால தான் இயேசு உங்களை அழைக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவிடம் வாங்கன்னு கூப்பிடுறோம். சர்ச்சையான பல நிகழ்வுகள் நடந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தவிர, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவரும் பரலோகத்துக்கு ஏறினவருமாகிய அவரை தவிர வேறு வழி இல்லை. அவரால் தான் வானங்கள் திறக்கப்படும். பரலோகத்திற்கு செல்வதற்கு ஒரே வழி இயேசு. நாத்தான்வேல் இயேசுவிடம் வந்தார், பரலோக காட்சிகளை கண்டார், வானம் திறந்திருக்கிறதை பார்த்தார். அடுத்து 5வதாக திறக்கப்பட வெளிப்படுத்தல் விசேஷம் 3:8 இப்படி வாசிக்கின்றோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வசனத்தை கை கொள்ளும் பொழுது சொல்றாருல்ல, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், என் வசனத்தை நீ கை கொண்டதுனால உனக்கு திறந்த வாசல்பா. ரகசியம் அதில் தான் இருக்கு. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், பரிசுத்த தேவன் நமக்கு தந்த வார்த்தைகள், பரிசுத்த வேதாகமம், அது ஒவ்வொன்றும் ஒரு முத்து, ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு முத்து. நான் அடிக்கடி இப்படி தான் மக்களுக்கு சொல்வேன், விலையேறப்பட்ட சொத்து தேவன் அருளிய முத்து. அந்த வேதம் இல்லை என்றால் மனிதனுக்கு வரும் பித்து. அதனால தான் அந்த வசனத்தை தேடி தேடி வாசிக்கணும். அந்த வசனத்தில் லயித்து போய் கிடக்கும் பொழுது எல்லாம் திறந்திருக்கும். வசனம் அதுதான் ஒரு சாவி, திறவுகோள். அந்த வசனத்தை நீங்கள் வைத்து செயல்படும் பொழுது திறந்த வாசல். இன்னும் பல காரியங்கள் உண்டு, எனக்கு நேரம்
இன்னொரு முறை கிடைக்கும் பொழுது எதையெல்லாம் உபயோகப்படுத்தினா உங்களுக்கு திறக்கும் என்பதை சொல்லுகிறேன். இப்பொழுது நாம் 5 காரியங்களை பார்த்தோம். தட்டுங்கள், திறக்கப்படும். அதற்குரிய தட்டுகிறதற்கான முறையில் 1 ஜெபம், 2 ஜெபமும் பாடலும் துதியும், 3 தேவ சமூகத்தில் எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரிக்கிறது, 4 கிறிஸ்துவிடம் வருவது. இயேசு கிறிஸ்துவிடம் வந்துட்டா வானமே திறந்துடும், எல்லாமே திறந்துடும். 5 அவர் வாயிலிருந்து வந்த வசனங்களை கை கொண்டு அதன்படி வாழும் பொழுது திறக்கும். இருக்கிற இடத்தில் இப்பொழுது கண்களை மூடி நாம் பரலோக தேவனை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, தட்டுங்கள், திறக்கப்படும். எங்களுக்கு எல்லாம் திறக்கப்பட போகிறது. உமது பிள்ளைகள் எந்தெந்த இடத்தில் ஐயோ எனக்கு எல்லாம் அடப்பட்டு கிடக்குதுங்க, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் இப்பொழுது ஒரு 5 திறவுகோள்களை உமது பிள்ளைகள் கைவசம் நான் கொடுத்திருக்கிறேன். ஜெபம், ஜெபத்தோடு பாடலும் துதியும், அதோடு எக்காலம் ஊதி ஆர்ப்பரிக்கிறது. அதில் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவிடம் வந்து விடுவது, இயேசு அருளிய வசனத்தை கை கொள்வது. யாரெல்லாம் இதில் தவறி எதையோ போய் தட்டிக்கிட்டு இருந்தாங்களோ, தயவாக உமது பிள்ளைகளுக்கு ஒரு வெளிப்பாடு தாரும். திறக்கப்படுவதாக. தட்டுங்கள், திறக்கப்படும் என்றேன். இனி உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அடைப்பு என்பது இல்லை, சகலவற்றையும் திறந்து விட்டீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நோய், எதிராளியினுடைய சூழ்ச்சிகள் எப்படி உமது பிள்ளைகளை கட்டி வைத்திருந்தாலும் அந்த சங்கிலிகள் தானாய் விழுந்தது போல நாங்கள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுதே தானாய் சகலமும் நீங்குவதாக, அற்புதம் நடப்பதாக. உலகமெங்கும் தெய்வ பணியில் இருக்கிற தெய்வ மனிதர்கள், எங்கள் கனத்துக்குரிய ஐயா சாது அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகள், கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார், பெந்தைக்கோஸ்தைக்காரர்களை உங்கள் கைகளில் ஒப்படைக்கிறேன். ஒவ்வொரு திருச்சபையும் திறவுகோள்களை மக்களுக்கு கொடுக்க கர்த்தர் அருள் தாரும். நாட்டை ஆளுகிறவர்கள், அரசியல் பிரமுகர்கள், உலகமெங்கும் சீரான சரியான நிலையில் மக்களுக்கு ஆட்சி தர அருள் தாரும். இந்திய தேசம், ஜனாதிபதி, கவர்னர்கள், பிரதமர், முதல்வர்கள், எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர்களையும் கைகள் ஒப்பொடுக்கிறேன். தேசத்தை பாதுகாக்கும்படிக்கு ஏற்படுத்தப்பட்ட முப்படை தலைவர்களையும், தேசத்திலே மக்கள் சுகமாயிருப்பதற்கு மருத்துவர் குழாமினை ஏற்படுத்தியிருக்கிறீரே, நன்றி. ஆசிரிய பெருந்தகைகள், துப்புரவு தொழிலாளர்களையும் உங்கள் கைகளில் ஒப்பொடுக்கிறேன். ஆசீர்வதியும். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை வேதனையோடு பார்த்தார்களோ, நோய் நீங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், பூட்டிய கதவுகள் திறக்கட்டும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எழுந்து நிற்பீங்களா? கைகளை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் வரும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பார்க்க தவறாதீர்கள். ஒருவேளை இந்த ஆராதனை தவறவிட்டால் எமது யூடியூபில் தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்று அடித்து பாருங்கள். இல்லை என்றாலும் வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் மறு ஒளிபரப்பாகும் பாருங்கள். இரவு 10:30 மணிக்கு இன்றைக்கு அப்பம் கிளாஸை தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்காக ஒளிபரப்பாகும் பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. you.